பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான காரியம் என்ன என்றால், தேவனுக்கு ஏற்றதான கிரியை என்ன என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வேதவாக்கியம் என்ன சொல்கிறது சொல்லி பார்க்கும்போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறோம் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி பார்க்கின்றோம். விசுவாசம் இல்லை என்றால் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்ம நடக்க முடியாது. ஏன் நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும்? ஏன் நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து அதற்குரிய ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் என் பிதாவிற்கு பிரியமானவைகளே செய்கிறபடினால் என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. ஏன் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தனியே இருக்க விட என்பதற்கு ரீசன் என்னென்றால், அவர் பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறவராக இருக்கிறார். அவர் பிதாவுக்கு பிரியமானதை செய்தால் நாம் தேவனை விட்டு பிரிந்திருக்க முடியாது, தேவனோடு கூடவே இருக்கிறவர்களாக இருக்கிறோம். அதற்காகத்தான் நாம் தேவனுக்கு பிரியமானதையே செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி நடந்தால் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்கின்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லும்போது பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருந்தபோது அவரிடத்துல ஜனங்கள் கேட்கிறார்கள், தேவனுக்கேற்ற கிரியை செய்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பார் என்று சொல்லி பார்த்தாங்க. உபவாசம் இருக்கணும், ஜெபம் பண்ணணும், நீண்ட நாட்களாக காத்திருக்கணும், எதனால் பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இயேசுவின் இடத்துல வினவுகிறார். அதுக்கு இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை வாசிக்கும் போது, அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது என்று சொல்கிறார். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்றதான கிரியை. அப்போ தேவனுக்கு ஏற்ற கிரியை என்ன என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது தான் தேவனுக்கு ஏற்றதான கிரியா இருக்கிறது. அப்போ தேவனுக்கு ஏற்ற கிரியை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்று சொன்னால் என்னவென்று இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது, அவர் யார் என்று சொல்லி விசுவாசிப்பது. முதலாவது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இயேசுவானவர் தேவனுடைய 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறவர்கள் யாவரும் தேவனில் நிலைத்திருக்கிறவர்களா இருக்கிறார். ஆகையினால் இயேசு கிறிஸ்து யார் என்றால் தேவனுடைய குமாரன். அவர் ஞானசானம் பெற்று கரையேறின போது இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி வானத்திலிருந்து சத்தம் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மறுரூப மலையில ஜெபிக்க போகிறதான வேளையில இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி வானத்திலிருந்து சத்தம் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். நம்மெல்லாம் இயேசு எதுக்காக சிலுவையில் அடித்தார்னு சொல்லும்போது நம்முடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் ஏன் சிலுவையில் அடித்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, அவரை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனால அவர் சிலுவையில் அடித்தார். நீ தேவனுடைய குமாரனா என்று சொல்ல உடனே, ஆம் நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இயேசு சொன்ன உடனே வேறு சாட்சியம் நமக்கு தேவையில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து செல்ல அடித்தார். ஏன்னா நீ தேவனுடைய குமாரன் சொல்கிறதுனால தேவனுக்கு சமமாய் சொல்கிறாய் என்று சொல்லி இயேசுவை சிலுவையில் அடித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இப்ப இயேசு தேவனுடைய குமாரன், இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இப்போ நீங்க உலகத்தை ஜெயிக்கணும்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கணும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களோ நீங்கெல்லாம் யார் என்று சொல்லி வேதம் சொல்கிறதுன்னு சொன்னா, உலகத்தை ஜெயிக்கிறதுக்காக நீங்க பிறந்திருக்கிறீங்க. அப்போ நீங்க தான் born to win. அப்போ நீங்க தான் born to win என்பதை அறிந்து அவரை மையப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கிறதுனாலே நீங்க உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாற்றப்படுகிறீர்கள். ஆகையினால இயேசு யார் என்றால், முதலாவது தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது அவர் தேவன். மார்க் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, திமிர்வாதக்காரனை ஒருவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள்.
இயேசு கிறிஸ்து அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். உடனே சூழ இருந்ததான வேதப்பார் பரிசேயர்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யார்? தேவனே அன்று மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் யாருக்கு இல்லையே, இவர் எப்படி சொல்லலாம் என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறார். இவர்கள் இருதயத்தில் யோசிக்கிறதை இயேசு அறிந்து கொண்டார். ஏனென்றால் தேவன் எங்க பார்க்கிறார்னா, இருதயத்தை பார்க்கிறவராக. தேவன் முகத்தை பார்ப்பதில்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராகிறார். அப்போ இயேசு இவருடைய இருதயங்களை யோசிக்கிறதை அறிந்து உடனே அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறது எளிதா, எழுந்து நட என்று சொல்லுகிறது எளிதா என்று சொல்லி கேட்கிறார். ஆனா அவர்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை. ஏனென்னா பதில் சொன்னா அவங்க மாட்டிக்குவாங்க. எப்படி என்றால், அவர்கள் எழுந்து நடன்னு சொல்றது எளிதுன்னு சொல்லியிருந்தாங்களா, இயேசு என்ன பண்ணியிருப்பாரு, சரி நீங்க தான் சொன்னீங்க எழுந்து நடன்னு சொல்றது எளிதுன்னு சொல்லி இந்த திமிரவாதக்காரனை எழுந்து நடக்க வைங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிடுவார். பாவங்கள் ஒன்று மன்னிக்கப்பட்டது சொல்றது எளிதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தா இயேசு அவங்களை கார்னர் பண்ணிருப்பார். எழுந்து நடன்னு சொல்றது கஷ்டம்னு சொல்லிட்டீங்க, நான் இப்போ அவனை எழுந்து நடக்க வச்சிடறேன், நான் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் படுத்துன்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கணும் சொல்லி கார்னர் பண்ணுவார். அதனால் அவங்க பதில் சொல்ல, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது எளிதுன்னு சொல்ல, தேவன் எழுந்து நடன்னு சொல்றதும் எளிதுன்னு சொல்லவில்லை. இயேசு அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றார், பூமியிலே மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை பார்த்து, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்கிறதே கஷ்டமான காரியம், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட சொல்றார். அப்ப பாருங்க, தேவனால் அளிக்கப்படுகிறதான சுகத்துக்கு இரட்டத்தனையான வல்லமை இருக்கிறது. சுகமாக்கப்படுகிறது மாத்திரமல்ல, இழந்த வல்லமை காட்டில் புது வல்லமையோடு கூட மனிதன் எழுப்புகிறவனா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து இடத்துல வரும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, பாவங்கள் நிமித்தமா வந்ததான ரோகத்தை நீக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த வேளையில நீங்க இந்த டிவியை பார்த்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால், இந்த காட்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால், இயேசு கிறிஸ்துவே என் பாவங்களை மன்னியும், என் மூதாதையுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும், அவைகள் நிமித்தமா வந்ததான ரோகத்தை எல்லாம் இந்த வாழ்க்கையில நீக்கி போடும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் சொன்னால், இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இயேசு என்றதான நாமத்துக்கு அர்த்தம் என்ன என்றால் ரட்சகர். அவர் சுகம் அளிக்கிறதுக்காக, விடுதலை அளிக்கிறதுக்காகத்தான் அந்த உலகத்தில் மனிதனாக வெளிப்பட்டார். ஆகினால பிரியமானவர்களே, இயேசு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மாத்திரம் அதிகாரம் படைத்தவர் அல்ல, பாவத்து நிமித்தமா வந்த ரோகங்களை நீக்குகிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான ரோகம் இருந்தாலும் அந்த ரோகத்தை இயேசு இப்பொழுது நீக்குகிறவராக இருக்கார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். தேவனுடைய குமாரன் சொல்லி விசுவாசித்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்து என் பாவங்கள் நிமித்தமா அந்த ரோகத்தை நீக்கி போடும் என்று சொல்லி அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமில்லை, உங்கள் ரோகத்தை நீக்கி உங்களை சுகமளிக்கிறவராக இருக்கிறார். ஆகினால் அவர் தேவன் இருதயத்தை பார்த்து அவங்களிடத்துல பேசுறார், அவங்க முகத்தை பார்த்து பேசல, அவங்க இருதயத்துல யோசிக்கிறதை பார்த்து பேசுகின்றார். ரெண்டாவது, பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் படைத்த தேவன் என்பதை விளங்க பண்ணுகிறார். எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட சொல்றார். திமிர்வாதக்காரன் எழுந்து உடனே படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறார். ஆகினால பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் மாத்திரமல்ல, அவர் தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக இயேசு யார் என்று சொன்னால் ரட்சகர். அவரை நீங்கள் ரட்சகராக விசுவாசிக்கணும். மத்திய 1:21 வாசிக்கும் போது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அப்ப இயேசு என்று சொன்னாலே ரட்சிக்கிறவர். அப்போ 4:12 பேதுரு என்று சொல்கிறார், வானத்தின் கீழே பூமியின் மீதெங்கும் மனிதர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்கின்றார். இப்போ வானத்தின் கீழே பூமியின் மீதெங்கும் மனிதர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படுகிறதா, பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, அவமானங்களிலிருந்து, அறியாமைகளிலிருந்து, பயத்திலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கு ஆற்றல் படைத்தவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, அவர் ரட்சகர். உங்களை எந்த சூழ்நிலையிலும் உங்கள் விடுதலை ஆக்குறதானே வல்லமை படைத்தவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகினால இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னீங்க விசுவாசிக்கணும்னா, என்னுடைய ரட்சகர், என் பாவங்களை நீக்கி மன்னிக்கிறவர், அது மாத்திரமல்ல என்னை எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கிறவராக. பலவீனமா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், மரண படுக்கையா இருந்தாலும், போராட்டங்களா இருந்தாலும், பிசாசின் கிரிகளா இருந்தாலும், எந்த விதமான காரியமா இருந்தாலும் இயேசு என்னை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அப்போ தேவனுக்கு ஏற்ற கிரியை என்ன என்றால், இயேசுவை தேவனுடைய குமாரன் சொல்லி விசுவாசிக்கணும், தேவன் என்று விசுவாசிக்கணும், ரட்சகர் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தம் உள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். இப்பொழுதும் தேவனுக்கு ஏற்றதான கிரியை என்ன என்பதை குறித்து வேத வசனத்தில் நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிற மனக்கண்களை பிரகாசமாக்குறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்றதான கிரியை என்று சொல்லி வேத வசனத்தின் மூலமாக எங்களை கற்றுக் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்து அவர் மூலமாக வருகிற எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.